அதுக்கப்புறம் வந்துட்டு கம்கூடு தையல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேங்குது, ஏற்ற இறக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கான வந்துட்டு விளக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு சுற்றளவை வந்துட்டு எப்படி வந்து மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வேறு என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து பெரட்டி போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பெரட்டி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பெரட்டி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு எந்த மாதிரி வந்துட்டு அளவுகள் வந்து மாறுமா மாறாதா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து டாட் பிடிக்கணும், டாட் பிடிக்கிறதுல வந்துட்டு என்ன மாதிரி வந்து எந்த அளவில் வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கட்டிங் போட்டு வச்சுட்டேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டிப்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமே வந்து ப்ளவுஸில் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா வரும். ஓகேங்களா? அதை பற்றின ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? தெளிவான விளக்கத்தோடு வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பேக் கேமரா போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பெரட்டி தைக்க போகிறதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இருக்கிற இப்போ நம்ம இப்படி கட்டிங் போட்டு வச்சுருக்கோன்னா அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே வந்து எடுத்துக்கோங்க. அதாவது பிளெயின் துணியாக இருந்தால் நமக்கு சில சமயம் தெரியாது. இந்த மாதிரி புட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து தெளிவாக நமக்கு வந்து தெரியும். இந்த பகுதிக்கு நமக்கு நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து இருக்கிற பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல் வந்து போடுங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு 1 சென்டிமீட்டரில் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச்சில் போடுவாங்க. 1 சென்டிமீட்டரும் 1/4 இன்ச்லேயும் இல்லாமே வந்து நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கரெக்டாக வந்து இப்போ லைனிங்கில் இந்த கிராஸ் கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் துணிலையும் வந்து நமக்கு இந்த கோடு வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சுருக்கம் வந்து விழுகாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கட்டிங் போடுறப்பயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணவே உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பழக்கம் வந்துட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து தெரியும் பாருங்கள். இந்த கோடு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் துணிலையும் வந்துட்டு நமக்கு அந்த கோடு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சுருக்கம் வந்து விழுகாது. சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் கட்டிங் போடுறப்பயே வந்து அந்த கோடெல்லாம் பார்த்து தான் வந்து நான் கட்டிங் போடுவேன். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த துணி ரொம்ப வந்து சுருக்கமாக இருந்தது. நான் அயர்ன் பண்ணி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கட்டிங் போட்டிருக்கேன். ஒரு சில துணி வந்து என்னதான் புதுசாகவே இருந்தாலும் நீங்கள் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ 1 சென்டிமீட்டர் அதாவது வந்து 1/4 இன்ச்சு இல்லாமல் 1 சென்டிமீட்டரும் இல்லாமல் இருக்கணும்னா அது அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நண்டுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நண்டுக்காலுக்கு 1 பாயிண்ட் வந்து தள்ளி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கும் வந்து கம்மியாக இருக்கிற அளவு. இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிராஸிங் போடுறப்ப எப்பயுமே வந்து பார்த்து வந்து கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறப்ப அதே மாதிரி தான் பார்த்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும் கிடையாது, நமக்கு வியர் பண்ணுறப்பையும் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும்னா இந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயம்லாம் நம்ம வந்து கவனித்து தான் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன